பற்றிய மேலும் கூடுதல் கருத்துக்களை நம்மோட பகிர்ந்துக்கிறதுக்காக கடலூர் ஆட்சியர் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். தற்போது உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 30 தமிழர்கள் ஊர் திரும்ப முடியாமல் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள மீட்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் அரசு எடுத்திருக்காங்க சார்? வணக்கங்க. 30 பேர் உத்தராகண்ட்ல இந்த நிலச்சரிவு காரணமாக சிக்கியிருக்காங்க. இப்போ அங்க பித்தோர்கர் அப்படிங்கிற மாவட்ட கலெக்டர் மிஸ்டர் கோஸ்வாமி அவரிடம் தொடர்பு கொண்டேன். அவர் அனைவரும் இப்போ அங்க சேஃபா இருக்காங்க. ஒரு கேம்ப்ல அவங்கள எல்லாத்தையும் வச்சுட்டு ஃபுட் வாட்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எந்த இன்ஜுரிஸும் இல்லை, எல்லாருமே சேஃபா இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசு தொடர்ந்து அவங்களோட தொடர்புல தான் இருக்கோம் அவங்கள மீட்கிறதுக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாளைக்கு வெதர் கண்டிஷன்ஸ் வானிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஹெலிகாப்டர் மூலமா அவங்கள மீட்கிறதுக்கான பணியை திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் ஓகே சார். இப்போ மாட்டிட்டு இருக்கிற தமிழர்கள் 30 பேருமே கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தானா? பெரும்பாலான சிதம்பரத்துல இருந்து வந்திருக்காங்க. 2 பேர் சீர்காழியில இருந்து வந்திருக்காங்க, 2 பேர் ராணிப்பேட்டையில இருந்து வந்திருக்காங்க. இது நமக்கு கிடைத்த தகவல் படி இதுதான் பெரும்பாலானோர் சிதம்பரத்துல சார்ந்தவர்கள். ஓகே சார். இப்போ சிக்கிட்டு இருக்கிறவங்களை மீட்கிறதுக்கு எவ்வளவு கால அவகாசம் ஆகும் முழுமையா அவங்களை மீட்கிறதுக்கு? அங்க உத்தராகண்ட் மாவட்ட நிர்வாகம் இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. அங்க வானிலையை பார்த்துட்டு நாளைக்கு ஹெலிகாப்டர் மூலமாக மீட்பு மேற்கொள்வதாக திட்டமிட்டிருக்கார்கள் என்று சொல்லியிருக்காங்க. அது அவங்க மேற்கொண்டது பிறகுதான் இந்த மாதிரி அவங்க இந்த நடவடிக்கைகள் நடக்கப்படும். சரிங்க சார். இப்போ தமிழர்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை மீட்கிறதுக்கு தமிழ்நாட்டில இருந்து ஏதாவது ஒரு குழுவினர் யாரும் சென்றிருக்காங்களா அவங்கள மீட்கிறதுக்கு? தமிழ்நாடு அரசு உத்தராகண்ட் அரசுடன் தொடர்ந்து ஒரு தொடர்புல இந்த மீட்பு பணியை மேற்கொள்வதற்காக ஒரு தொடர்புல இருக்கிறாங்க. நம்ம மாவட்ட நிர்வாகமும் அங்க இருக்க பித்தோர்கர் மாவட்ட நிர்வாகத்துடன் தொடர்ந்து இணைப்பில் இருக்கிறோம். தமிழர்களை விரைவாக சேஃபா மீட்கிறதுக்கு. ரொம்ப நன்றி சார். கருத்துக்கள் இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 30 தமிழர்கள் ஊர் திரும்ப முடியாமல் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிலச்சரிவில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க விரைந்து நடவடிக்கை எடுக்க கடலூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சிதம்பரத்தைச் சேர்ந்த 30 பேர் ஆன்மீக சுற்றுலா சென்ற நிலையில் உத்தரகாண்ட் நிலச்சரிவில் சிக்கியுள்ளனர். கடந்த ஒரு வார காலமாக பெய்த மழையின் காரணமாக தபாகாட்டில் தானாக்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 30 தமிழர்கள் ஊர் திரும்ப முடியாமல் சிக்கி தவித்திருக்கிறார்கள். நிலச்சரிவில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க விரைந்து நடவடிக்கை எடுக்க கடலூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். சிதம்பரத்தைச் சேர்ந்த 30 பேர் ஆன்மீக சுற்றுலா சென்ற நிலையில் உத்தரகாண்ட் நிலச்சரிவில் சிக்கியுள்ளனர். கடந்த ஒரு வார காலமாக பெய்த மழையின் காரணமாக தபாகாட் தானாக்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலச்சரிவில் சிக்கிய தமிழர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர் என்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். நிலச்சரிவில் சிக்கிய தமிழர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் அவர் தகவல் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.